சம்பு சிவசம்போ. இந்த சடலம் இயங்கிறதுக்கு தேவையான பயிற்சியும் முயற்சியும் இன்றைக்கி கொடுத்தாச்சு மாப்பிள்ள. 3:50க்கே உள்ளே போயிட்டு எல்லாம் வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஓகே, நேற்று வீக்கெண்டு இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி எழுந்திருப்பீங்க. இன்றைக்கி ஒன்றும் எந்திரிச்சிருக்க மாட்டேங்க, இருந்தாலும் டியூட்டிக்கு போய் ஆகணும். ஓகே, ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. உங்கள் ஆளுமைக்கு உட்பட்ட மனிதர்கள், வயசான அம்மா அப்பாவோ, மத்தா அப்பச்சியோ, தங்கச்சியோ, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்ச அக்காளோ, தம்பியோ, இது யாராவது இருக்கலாம், இருக்கிறாங்கன்னு வைங்க, இருப்பாங்க. அவங்க உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்தோ அல்லது ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு வர்றாங்க. நீங்கள் காது கொடுத்து கேட்காம அவங்கள முழுக்க அவாய்டு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அவங்க எதுக்காக வர்றாங்க, அதில் என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும். தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் நினைச்ச பிரச்சனை விட்டு ரொம்ப சிம்பிளான பிரச்சனைக்காக கூட அவங்க வரலாம். ஏன் ஒரு சமயம் உங்கள் பிரச்சனைக்கு அவங்ககிட்ட ரொம்ப எளிய தீர்வு கூட இருக்கலாம், அதை சொல்ல வரலாம். அல்லது நீங்கள் அவங்க சொல்கிறத ஒரு நிமிஷம் ஈன்னு கேட்டாலே அவங்களுக்கு ஒரு அந்த ப்ரெஷர் வால்வ் எடுத்துவிட்ட மாதிரி ஒரு ரிலாக்ஸ் ஆகி அவங்க உழைப்ப அவங்க பார்க்க போயிடலாம். நீங்கள் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் நீங்களும் கேட்காம அவங்களையும் பேச விடாமல் அவங்க தள்ளி போட்டே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அடகாத்த கோழியாட்ட குஞ்சு பொறிச்சு அது பெருசாகி நிறைய ஆயிரமாப்பில். அதனுடைய வீரியம் அதிகமாகிடும். நீங்கள் வீரியம் போய் நம்புறீங்க, எல்லா பிரச்சனையோட வீரியம் போகாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க வெடித்து எழுந்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா குடும்பத்தில் சிக்கல் வரும், பெரிய பிரச்சனை ஃபேமிலி கூட வருமாப்பில். அது உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கேளுங்க. அப்புறம் உங்களால் முடியும்னா எப்போ முடியும், எப்படி முடியும் அதை சொல்லுங்கள். முடியாதுன்னா ஏன் முடியாது, அதுக்கான காரணம் என்னங்கிறத அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு விளக்குங்க. புரியாது நீங்கள் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டே போனீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகாது மாப்பிள்ள. ஓகே, அன்பும் ஆசீர்வாதமும். ஓம் நமச்சிவாய.